ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 25/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி, பரணி நட்சத்திரம் 4:46 வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி. காலண்டரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருத்திகை இருக்காது, நாளைக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணிதப்படி இன்றைக்கி 4:46க்கு மேலே கிருத்திகை வந்துடுது. அதுக்கப்புறம் பத்திரை கரணம், பிரபாலிஷ்ட யோகம் கூடிய கரிநாள், சூலம் மேற்கு வடமேற்கு, நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். நம்ம வார ராசி பலன் பார்க்குறோம். அதனால் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை இந்த கோட்சார கிரகங்கள் வானமண்டலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் போகிற பாதையில் என்ன பலன் கொடுக்குன்னு பார்க்குறோம். சில பேர் கோச்சார பலனே சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முருகனுடைய அனுகூலம். ஏன்னா அகத்தியருக்கு முருகன் சொன்னதான் ஜோதிடம். இப்போ அந்த வகையில் தமிழ் கடவுளான முத்தமிழ் முருகன் எனக்கு குரு. அவருடைய ஆசீர்வாதத்தால், அவருடைய அனுகூலத்தால் நான் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறதாகத்தான் நான் கருதினேன். அந்த வகையான நிலையில் இந்த வாரம் ஆன்மீகமான நிகழ்வுகள் எந்தெந்த நாள் இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை 4:46 PM டு திங்கக்கிழமை 3:56 PM வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், முருகனுக்குரிய விரத நாள். விரதமிருந்து முருக கடவுளை வழிபடும்போது நமக்கு காரிய வெற்றிகள் உண்டாகும். திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி. பார்த்திங்கன்னா 3:56க்கு மேலே ரோகிணி வருது. ஆவணி மாதம் தேய்பிரை, கிருஷ்ணபட்ச அஷ்டமி. அதை கிருஷ்ணா அந்த தேய்பிரையே கிருஷ்ணபட்சம்னே வச்சுட்டாங்க. அமரபட்சன்னு முதல்ல சொல்லுவாங்க, கிருஷ்ணபட்சன்னே வச்சுட்டாங்க. அது கிருஷ்ணர் பிறந்த அந்த பட்சம். அப்போ திதி, அந்த நட்சத்திரம் எல்லாமே திங்கக்கிழமை 3:56க்கு மேலே வர்றதுனால திங்கக்கிழமை மாலை அந்த பகவான் கிருஷ்ணர், இந்த அவதார புருஷனை நம்ம பாடி வழிபட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு காரிய வெற்றிகள் உண்டாகும். இறைவனை வழிபடும்போது அனைவருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் சொல்லணும். சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். சனிக்கிழமை பிரதோஷம். அதில் போன வாரம் கூட வந்திருக்கும், போன திரையோதசியில் வந்திருக்கும். வளர்பிறை, அது பிரம்மாவுக்குரியது. இது தேய்பிறை திரையோதசி தான் நந்திக்குரியது. இது ரொம்ப சிறப்பு. வளர்பிறை திரையோதசி விட தேய்பிறை திரையோதசியில் வரக்கூடிய பிரதோஷ வேலை. பிரதோஷங்கிறது டெய்லி 4 to 6 வரும். ஒவ்வொரு நாளும் பிரதோஷம் இருக்குது. ஆனால் திரையோதசி தீதி கூடி வரக்கூடிய நாளில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தான் மகிமை. அதனால தான் கோவிலுக்கு நம்ம போகிறோம், விரதம் இருந்து வழிபடலாம். பிரதோஷ வழிபாடு சகல தோஷங்களையும் நீக்கும். இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறதும் கூட டெய்லி 4 to 6 இருக்குது இல்லைங்களா, அந்த நாளில் கூட, அந்த நேரத்தில் கூட நீங்கள் பூஜை ரூமில் ஒரு 5:30 to 6 நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க. அது கோதூலி மூர்த்த வேலைன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி நிலை, சந்திரன் மேஷத்தில் சமம், செவ்வாய் திங்கக்கிழமை மிதுனத்துக்கு பகை நிலைக்கு வந்துடுது, புதன் கடகத்தில் பகை, குரு ரிஷபத்தில் பகை நிலை இருக்குது, சுக்கிரன் கன்னிக்கு வந்துருச்சு நீசம், சனி கும்பத்தில் ஆட்சி, ராகு மீனத்தில் நட்பு, கேது கன்னியில் நட்பு பெற்றக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் யாருக்கெல்லாம் அஷ்டமத்துக்கு வரும்னா, கன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமையும், துலாத்துக்கு திங்கள் செவ்வாயும், விருச்சிகத்துக்கு புதன் வியாழனும், தனுசுக்கு வெள்ளி சனியும் இருக்கும். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். பொதுவாக கிரகங்கள் எல்லாம் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் பிறந்தா அந்த திசகாலங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிற கிரகம் யோகசாரம் பெற்றாலும், அஷ்டமத்தில் இருக்கிற கிரகம் சுபபலம் பெற்றாலும் நன்மை செய்து, அதையும் பார்க்கணும். நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்ததில் சில கிரக நினைவுகள், அது சுபபலம் பெற கிரகங்கள் அந்த திசை காலத்தில் நன்மையே செய்யுது. திசை காலத்தில், புத்தி காலத்தில், அந்தர காலத்தில். சுபபலம் எல்லா
கிரகங்களுக்கும் எல்லா நட்சத்திரத்துலேயும் எல்லா பாதத்துலேயும் கிடைக்காது. 24 நட்சத்திரங்களுக்கு தான் கிடைக்கும். மேசர் எடுத்துட்டிங்கன்னா பரணி 3 கிருத்திகை 1. ரிஷபத்தில் எடுத்துட்டிங்கன்னா கிருத்திகை 4 ரோகிணி 2. மிதுனத்தில் எடுத்துட்டிங்கன்னா திருவாதிரை 4 அதோட புனர்பூசம் 2 நாள். கடகத்தில் பூசம் 2ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம். மிதுனத்துக்கு 1 தான் வரும். புனர்பூசம் 3 பாதங்களில் 1 தான் சோப்பலம் கிடைக்கும். 2ஆம் பாதம் மட்டும்தான் கிடைக்கும். 4ஆம் பாதம் வந்து கடகத்துக்கு போயிடுது. ஆமாம். அப்புறம் சிம்மத்தில் எடுத்துட்டிங்கன்னா பூரம் 3 உத்திரம் 1 வரும். கன்னிக்கு உத்திர 4 அஸ்த 2. அதே மாதிரி துலாத்துக்கு எடுத்துட்டோம்னா அதில் வந்து சுவாதி 4 விசாக 2. விருச்சிகத்தில் விசாக 4 அனுச 2. தனுசில் உத்திராட 1ஆம் பாதம் பூராட 3ஆம் பாதம். அதே மாதிரி மகரத்தில் எடுத்துட்டோம்னா உத்திராட 4 திருவோணம் 2. கும்பத்துக்கு சதய 4 புரட்டாதி 2. மீனத்துக்கு பூரட்டாதி 4 உத்திரட்டாதி 2. இந்த மாதிரி ஒரு ராசிக்கு 2 2 12 24. ஒரு 9 மரம் இருக்குன்னா ஒரு தோட்டத்தில் 2 மரம் மட்டும்தான் காய்க்கிற மரம், மற்றதெல்லாம் கல்லா மரம் டெல்லி மரங்கிற மாதிரி. அதுவும் யூஸ் ஆகும், விறகுக்கு யூஸ் ஆகும், பலகைக்கு யூஸ் ஆகும், எல்லாம் ஆகும். ஆனால் பல மரங்கள் தானே பசித்தி இருக்கும். அதில் நம்ம பிறப்பில் ஒரு கிரகமாவது சுபபலம் பெறணும். லக்ன சுபபலம் பெற்றுச்சுன்னா அவங்க மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. பார்க்குறக்கு கட்டங்களில் எந்த யோகமே இல்லாமல் இருக்கும். ஆனால் லக்னம் மட்டும் சுபபலம் பெற்றிருக்கு, இல்லை லக்னாதிபதி சுபபலம் பெற்றிருக்கு. அவங்க தனித்து நிற்பாங்க, அவங்க பிரபலமாக இருப்பாங்க. அதான் 5 குடையும் சுபபலம் பெற்றால் குழந்தைகள், 7 குடையை சுபபலம் பெற்றால் மனைவி வந்ததுக்கப்புறம் யோகன்னு சொல்கிறோம். 9 குடையை சுபபலம் பெற்றால் அவங்க அப்பா பெரிய ஆளாக இருப்பார். 10 குடையை சுபபலம் பெற்றால் தொழில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் யாருன்னே தெரியாது, தொழிலுக்குரியவங்க யாருன்னே தெரியாது, தொழில் பிரபலமாயிருக்கு. இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் இருக்குது பிறப்பில். அப்போ ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இப்போ மற்றவங்களோட நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பிடக்கூடாது. வேலுச்சாமின்னா வேலுச்சாமி தான், ராமசாமி குப்புசாமி ஓதிச்சாமி மாதிரி இருக்கணும்னா முடியாது. அந்த மாதிரி அது தென்னை மரமாக தென்னை மரம், அந்த தென்னை மரத்துலேயே ஒரே மாதிரி இருக்காது. அதுலேயும் எச்சு கம்மி காய்க்கிறது அது மண்ணை பொறுத்து இருக்குது, அந்த மண் வளத்தை பொறுத்து இருக்குது. அந்த மண் வளம் தான் கர்மா. தென்னை மரம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தென்னை மரம் தான். ஆனால் ஒரு தோட்டத்தில் காய்க்கிற மரம் வந்து பெருசாக இருக்குது, ஒரு தோட்டத்தில் காய்க்கிற மரம் சிறுசாக இருக்குது, ஒரு தோட்டத்தில் சரியாக காய்க்கவே மாட்டேங்குது. மண் வளம், அதுக்கு போட்ட உரம் தான் புண்ணியம், அதனால் ஏற்படுற கர்மா, அதை சேர்த்திக்கணும். இப்படி தான் மனித வாழ்க்கை இந்த பூமியில் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நிறைய பேசலாம். இந்த வாரம் இந்த அளவுக்கு போதேன்னா நேரம் போதாது. இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கான பலன் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன். அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதங்களோட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் 7 குடையவன் 4க்கு நீசம், புதன் 4ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகுது நாளையிலேருந்து. 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் பரவாயில்ல, பேச்சு கொஞ்சம் யோசித்து பேசுவீங்க. மனசில் பட்டதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க, அதனால் சில பேர் பகையாயிருப்பாங்க, இப்போ யோசித்து பேசுவீங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதி நீசமாகும்போது இணைக்கு நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கும் உடல் தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும். திருமணத்துக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தாமதப்படும். ஆமாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா, நான் முடிவு சொல்ல முடியல அப்படின்னு. திருமணம் போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு உடனே முடிவாயிடும். இப்போது வடநாட்டு சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. அந்த அம்மா கண்ணில் தண்ணி விட்டுச்சு, பொண்ணுக்கு 10 வயசு ஆச்சுங்க, இன்னும் வரணும் அமையல அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், இது வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் பார்த்ததில்லை இந்த மாதிரி. பெரிய பொண்ணுக்கு 7 மாதத்தில் முடிவாயிடுச்சுங்க, இது 10 வயசாகவே முடிவாகலை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணுறது 20 வயசுக்கு மேலே தான், சட்டப்படி தான், டிகிரி முடிச்சு தான்.
ஆனால் முடிவு பண்ணுறாங்க. நான் சொன்னேன், எங்களுதெல்லாம் வந்துங்க 3 மாதத்துக்குள்ளே முடிவு பண்ணால் பண்ணலினா ஃபோனில் அவங்க பேசி ஏதோ ஒன்று நிச்சயம் வரைக்கும் போய் கூட நின்று போகுதுங்க நிறையா. ஆனால் நீங்கள் வந்து 7 மாதத்தில் முடிவு பண்ணி அந்த குழந்தைக்கு அதை ஏற்றுக்குது, 10 மாதத்தில் முடிவு பண்ணி அதை ஏற்றுக்குதுன்னா பெரிய விஷயம்னா. அப்புறம் பஞ்சாங்கத்தில் பார்த்தா அதுக்குரிய விஷயம் நம்ம இதுலேயும் இருந்திருக்கு. அதான் வந்து கர்ப்ப நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. கர்ப்ப நிச்சயம்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பையன் இருக்கு, அவங்க தங்கச்சிக்கு கரு உருவாயிருக்காங்க. இது பாரு தங்கச்சி, உன் கருவில் இருக்கிற குழந்தை பொண்ணாக இருந்தது என் பையனுக்கு தான் அப்படின்னு. அது கர்ப்ப நிச்சயம். கர்ப்பத்திலேயே நிச்சயம் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நடக்காது. அப்போ அந்த வகையான நிலையெல்லாம் இருக்குது நம்ம இதில். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்த நிலைகளுக்கேற்ப நம்ம வந்து வாழ பழகிக்கணும். அந்த கால சூழலுக்கேற்ப வாழ பழகிக்கணும். ஒரு முடிவானால் கொஞ்சம் தாமதமாகுதுன்னா சரி அப்புறம் நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நினைக்கூடாது. ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே திசாபுத்தி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 23 நடக்கலைன்னா அவங்களுக்கு 43 கூட ஆகும். நாங்கள் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அந்த திசாபுத்தி ஒத்துழைக்காமல் நாம் திருமணம் பண்ண முடியாது. குருபலங்கிறது ஒரு வருஷம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் 37 வரைக்கும் 40 வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதனால் இப்போ குருபலம் இருக்குது, ஆனால் திசாபுத்தி உங்களுக்கு ஒத்துழைச்சா உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷம் கல்யாணம். இந்த வாரம் கூட முடிவாகும்னு சொல்லுவார். ஆனால் 7 கூட நீசம் இருக்கிறதால கொஞ்சம் தாமதப்பட்டு முடிவாகும். தாமதப்பட்டுன்னா இருங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது விசாரிப்பாங்க இல்லைன்னு, அதெல்லாம் முக்கியம். நீ சிலதெல்லாம் அந்த அமைப்பு வந்துருச்சுன்னா அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு டைம் பிறந்து வர போகிறது இல்லை, ஏற்கனவே பிறந்தது தான் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துக்கணும். நம்ம அந்த கிரக நிலை அடிப்படையில் நம்மளுடைய அமைப்புக்கு ஏற்ப இறை வழிபாடும் சேர்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரப்பு கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க. செவ்வாயோட போக்கு துணிச்சலாக சில காரியத்தை செய்ய வைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி நீசமானாலும் 5ல் நீசமாக இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை மென்மையான போக்கு யோசித்து பேசணும். சனி வக்ரத்தில் 10ஆம் இடத்துக்கு போய் வக்ரமானால் 9ஆம் இடத்துக்குரிய பலன் கொடுக்கும். தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கிறது, அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடிக்கடி அப்பாவை முன்னிட்டு ஆஸ்பத்திரி நடக்கிறது, மருத்துவ செலவு. இது வந்து ஐப்பசி முடிவு வரைக்கும் அந்த அந்த வக்ர நிலை இருக்கும்போது இதெல்லாம் கொடுக்கும். அவங்களுக்கு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் ஹோமம் பண்ணிக்கணும். 60க்கு குறைவாக இருந்ததுன்னா உடல்நல தொந்தரவோடு சரியாயிடும். இது இருக்கிறது தான். அதனால் இந்த ராசிக்காரங்கனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லலை. அவங்களுக்கு இந்த கணக்குப்படி அவங்களுக்கு அந்த நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். உடல் பாதிப்புக்குரிய நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். நான் கூட எழுதியிருக்கேன், கட்டடங்களை உடல் வசிக்கிற கட்டடத்தை வந்து பலப்படுத்த வசதி கூடும். பெருசாக வசதி கூடும். உடல் வசிக்கிற இடம், வீடு, உயிர் வசிக்கும் வீட்டை பெருசாக அசதி கூடும்னு எழுதியிருக்கு. நிறைய தத்துவங்கள்லாம் எழுதுகிறேன். அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த சமயம் கொஞ்சம் உங்களுக்கு அசதியும் இருக்கும். ஏன்னா ஜென்மகுரு. வீடு வசதியாக இருக்கும், ஆனால் உடல் அசதியாக இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்காரங்க சின்ன வயசில் சாதாரணமாக இருந்தாலும் இந்த நடுவயசுக்கு பின் பெரிய அளவுக்கு நல்லா வீடு கட்டி குடியேறது. நம்ம சார் நம்மளுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. உடம்புக்கு எப்படி இருக்குங்க? உடம்புக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குங்க, ஏதோ மாத்திரை சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த 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 வசதி பற்றி தான் அதிகமாக சிந்திப்பாங்களுடைய தன்னுடைய உடம்பை பற்றி. வெளி உலகத்தில் நாம் பெருசாக காட்டிக்கணும் அப்படின்னு. ஆனால் தன்னுடைய உடல்நிலை கவனிக்க மாட்டாங்க. அதனால் சில சமயம் பலவீனப்பட்டுறாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருப்பீங்க. இந்த சமயம் சனி வக்கரத்தில் தந்தையோட உடல்நிலை பார்த்துக்கணும். உங்களுடைய முயற்சி இருக்கலாம். அதே சமயம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வக்கர காலத்தில் அது 10 குடையவன் 9க்கு முடையவன் வக்கரமாக இருக்கும்போது தொழில் விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனாலும் கல்வியில் முன்னேற்றம், மற்ற விஷயங்கள் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே திருமணம் வாய்ந்த குழந்தைகள் இந்த மாதிரி அதிலும் ஒன்றும் தடை இருக்காது. பணம் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. சக்திக்கு மேலே நீங்கள் வந்து ஒன்று பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு 25 ரூபா இருக்குன்னா 100 ரூபாய்க்கு முயற்சி பண்ணுவீங்க. பண்ணலை, ஏன்னா அடுத்தடுத்து வர்ற பயிற்சிகள் நல்லா இருக்கிறதுனால பண்ணால் ஜெயிச்சிடலாம். ஆனால் திசாபுத்தியும் பார்த்துக்குங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகன். அடுத்தது
மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதன் 2ஆம் இடத்தில் இருக்க வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் பணத்தை பற்றி சிந்தனை. உங்களுடைய பேச்சு திறமையால் நான் எல்லாத்தையும் அஸ்தணும்னு நினைப்பீங்க. அப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா, ஒரு மேடையில் ஏதாவது பேசுனீங்கன்னா கூட கைதட்டல் பெறுவீங்க. 4 சுக்கிரன் திக்பலம் பெற்றுச்சு, வீட்டை பற்றிய சிந்தனை. இவ்வளோ நாளாக வீட்டை பற்றியே பையன் சிந்திச்சதுல இப்போ வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ரினோவேஷன் ஒர்க்கு, இல்லை புதுசாக வீடு கட்டுறது, வாங்கிறது, வாகனத்தை பற்றி சிந்தனை, படிப்பை பற்றி சிந்தனை. நிறைய பேர் படிப்பு விட்டுட்டு திரும்ப ஒரு டிகிரியாவது படிச்சிடணும்னு கரஸ்லையாவது படிப்பாங்க. அப்படி முயற்சி எடுக்கிறது. பதவி பற்றி சிந்தனை. இந்த வருஷம் நம்ம எலெக்ஷன் நின்றுவோம், ஒரு சேர்மன் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது. அதுக்கு திசாபுத்தி நல்லா இருக்கணும், ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. ரெண்டாவது, அதனுடைய பின் விளைவுகளை சிந்திக்கணும். பின் விளைவுகளை சிந்திச்சா தான், இப்போ ரஜினி சார் எல்லாம் வந்து பின் விளைவுகளை சிந்திச்சதுனால நம்மளுக்கு போது இருந்துட்டார். ஆனால் மற்றவங்களாம் வந்து 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 ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாருமே ஜெயலலிதா ஆக முடியாது, எல்லாருமே கலைஞர் ஆக முடியாது. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த அந்த பிறப்பு அமைப்பு இருந்தால் நடக்கும். முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாதானா? ஆனால் அந்த முயற்சி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த சனி வக்ரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் உடல் அசதி சோர்வு கொடுக்க உடம்பு பார்த்துக்குங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து குலதெய்வம். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் போக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, சந்திரனுடைய போக்கு எதுவும் மோசம் இல்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே போயிட்டுருக்கு. சனி வக்ரம் 7க்குடைய பலனுக்குரிய நிலை கொடுக்கறனால இணையோட முரண்பட்ட கருத்துக்கள் வரும். சார் அது எப்பவுமே இருக்கும் சார், இன்றைக்கி மட்டும் இல்லை அப்படின்னு. ஏன்னா அது கடகராசிக்காரங்களுக்கு 7 8 அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நான் சொல்லிக்கிறேன், அனுசரித்து விட்டு கொடுத்தே தான் போய்க்கணும். அதில் குறை இதில் குறைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணணும். கொஞ்சம் வசியம், கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வசிய பொருத்தமெல்லாம் இருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதான் அந்த 7 8 வர்றது நம்மளுடைய பலவீனம். ஆனால் அதே சமயம் கொஞ்சம் வசிய பொருத்தம், கூடுதல் பொருத்தங்கள் இருந்து திருமணம் பண்ணிக்கணும். தோசை சமம் இருந்து திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உடல் அசதி சோர்வுகள், பணப்பற்றாக்குறை, கொஞ்சம் கடன் பிரச்சனை இதில் இருக்குது. இப்போ ஏதோ சொத்து இருந்ததுன்னா அதை விற்கவே கூடாதுங்க, நாளைக்கு நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தேவைன்னா கொடுக்கணும். ஏன்னா நமக்காகவே எல்லாம் நம்ம சிரமப்படும் போது அந்த சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? நிறைய பேர் சொத்து நிறைய வச்சுருப்பாங்க, 100 கோடிக்கு சொத்து இருக்கும். ஆனால் தெருக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கையினுடைய நுகர்வு இருக்காது. நுகர்வு வேணும். நீங்கள் என்ன வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்கிறது முக்கியம், எத்தனை சொத்து வச்சுருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பறவைகள் சேமிக்கிறது இல்லை. கடவுள் இயற்கை எல்லாமே பண்ணியிருக்கு. நிலத்தடி நீர் மழை இல்லாத காலத்தில் இப்படி பறிச்சா முதல்ல தண்ணி வந்துடும். ஆனால் இப்போல்லாம் 2000 அடி போட்டால் இல்லை. ஏன்னா நம்ம பேராசை, இந்த பேராசைனால எடுத்து நம்ம விவசாயம் பண்ணி எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். இங்கே நம்மளுது குறையுதுன்னு பார்க்குறதில்ல, கடைசியில் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா நிலத்தடி நீர் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து மழை இல்லாத காலத்துலேயும் பயிர் பண்ணி அந்த பயிரிலேருந்து வர்றதெல்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கு பேக் பண்ணிடுறோம். அவன் நிலத்தடி நீர் பதனமாக வச்சுட்டு நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறான். கடைசியில் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் பணம் நிறைய இருக்கும், பணம் பெருகிடுச்சு. அதனால தான் பணம் பெருகிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா நம்மளது எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பணமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வளமாக இல்லை. பண வளம் இருக்கிற அளவுக்கு மண் இயற்கை வளத்தை தொலைச்சி தான் பணத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உடம்பை கெடுத்து நீங்கள் என்ன தான் நீங்கள் பணத்தை உருவாக்கி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே. ஒரு கிட்னி செயலிழந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது. நீங்கள் 1000 கோடி வச்சுருக்கிறதுனாலும் முடியாது, ஒன்றுமே முடியாது. உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கு நமக்கு இயற்கை வளம் நல்லா இருக்கணும். அதனால் நம்ம வாழ்கிற எண்ணெய் நிறைய பேர் கலப்படம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அதை. அப்போ மனித வளம் பாதிக்குது. இயற்கை வளம், மனித வளம் முக்கியம். ஒரு நாட்டில் நாம் வசிக்கிறோம்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள், நாடு மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா இருக்கிற மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணணும். ஏங்க அவங்க ஆரோக்கியத்துக்கு எடுத்து நம்ம பணத்தை சம்பாரிச்சு என்னங்க பண்ண போகிறோம்? ஏங்க நீங்கள் அப்படி விற்கிறவங்க, நீங்கள் ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுங்க, நீங்கள் மட்டும் நீங்களும் நல்லா வாழ முடியாது, மற்றவனையும் வாழக்கூடாமல் தடுக்கிறது. அதனால் உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இதை கேட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து உணவு விஷயத்தில் விளையாடிடாதீங்க. ஏன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, சாப்பிட்றவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன் நான்.
ஆனால் அது நீங்கள் அப்படி செயல்படுவீங்க, அதனால் பெருசாக ப்ராஃபிட் இருக்காது உங்களுக்கு. பரவாயில்லைங்க, உங்கள் சந்ததி நல்லா இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து விநாயகர். அடுத்தது வந்து சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி வந்து சூரியன். ராசி அதிபதி ராசியிலே பலம். சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு பகை நிலையிலிருந்து. குரு நல்ல இடத்துல இல்லை, ஆனால் சனி வக்ரமானது உங்களுக்கு பரவாயில்ல. சாதனை நிகழ்வுகள் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணம், வேலை மாற்றங்கள், புதிய முயற்சிகள், பதவி உயர்வு. ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதினா கூட உங்களுக்கு எப்படியும் எல்லாருமே கூட படித்தவங்கள யோசிப்பாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கிடைச்சது, சாத்தியமே இல்லையான்னு. இதெல்லாம் நம்ம திறமை ஒன்று, நம்ம நேரம் ஒன்று. அந்த நம்ம நேரம் அப்படி எழுத வைக்கும். நம்மளுக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது, இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம நேரம் நம்ம படிக்காமல் நம்மளுக்கு கொடுக்காது. படிச்சிருப்போம், எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்க வைக்கும் நேரம். ஆனால் சில நேரம் ஞாபகத்தில் வைக்காது. 7.5 சனி, அஷ்டம சனியெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வைக்காது. அப்போது வர முடியாது. அப்போ பிறப்பு ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இருக்கணும். நடப்பு நேரம் கோச்சாரம் வலுத்திருக்கணும். பிறப்பு திசாபுத்திகளும் நல்லா இருந்ததுன்னா அந்த சக்ஸஸ். ஆனால் எல்லா காலத்துலேயும் சக்ஸஸ் இருக்காது. சில பேர் படிப்பில் பெரிய சக்ஸஸ் இருக்குது, மேரேஜ் லைஃப்பில் இல்லை, அவங்களுடைய தொழில் வகையில் பெருசாக இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒன்று இருக்கும். இல்லை ஆரோக்கியத்தில் தொந்தரவோடு இருப்பாங்க, ஆனால் நல்லா படிப்பாளியாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் டோட்டலாக வச்சு ஆரோக்கியத்தில் தான் முக்கியம். அது எது முக்கியம், அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் அதுதான் முக்கியம். அப்போ அதுக்கான நிலையில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு வாகனம், ஒரு தொழில், ஒரு படிப்பு, இதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வேலை மாற்றம், திருமணம் போன்ற காரியங்கள் குருபலம் இல்லைங்க. இருந்தாலும் கோச்சாரத்தில் மற்ற கிரக நிலைகள் திசாபுத்தி நல்லா இருந்தால் பார்க்கலாம். சில பேருக்கு குருபலம் இல்லாமையே திருமணம் நடக்கும். குருபலம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. 2, 5, 7, 9, 11 குரு வரும்போதெல்லாம் ராசிக்கு குருபலம். குருபலம் இல்லாதப்பவும் திசாபுத்தி நல்லா இருந்தால் நடத்தி வைக்கிது, நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். இப்போ அந்த வகையில் திசாபுத்தி நல்லா இருந்தால் நீங்கள் முயற்சி எடுத்தால் டக்குன்னு முடியும். முடியலைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறமா அதுக்கான வாய்ப்புகள் வரும். இது நடக்கலைன்னா இன்னும் வேற ஒன்று நடக்க போகுது, இதை விட சிறப்பாக நடக்க போகுதுன்னு தான் மனுஷன் நினைக்கணும். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், என்னோடய வாழ்க்கையில் கூட. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து நவகிரகங்கள். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி லாபத்தில் இருக்குது. ஜென்மத்துக்கு சுக்கிரன் வந்துக்குது. அழகு கூடும். ஃபேஷியல் பண்ணிக்குவீங்க, ஒரு நகையெல்லாம் எடுத்து போட்டுக்குவீங்க. பெண்களாக இருந்தால் முகம் கொஞ்சம் தேஜஸ் கூடுது. ஏன் கூடுதுன்னா இந்த உணவு வகைகளை வந்து நமக்கு அடிக்கடி சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு வெயிலுக்கு போகாமல் இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கலாம். ஜென்மத்துக்கு சுக்கிரன் வரும்போது அந்த சூழ்நிலை உருவாக்கும். இதுதான் காரணம். நீங்கள் நேரங்காலம் வீக்காக இருக்கும்போது நம்ம வீட்டில் நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க, பணம் பாக்கெட்டில் இருக்க, நான் சாப்பிட்ற நேரம் இருக்காது. ஆனால் இது அதுக்கான வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போயிட்டு வருது. ஊட்டி, கொடைக்கானல், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரிலாம், குழு மணாலி, இப்படியெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு கொடுக்கும். வெளியூர் பிரயாணம், டூர், இந்த மாதிரிலாம் போகிறக்கு. அதாவது என்ன டூர் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கான வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகும். வேலை மாற்றங்கள், புதிய வேலை கிடைக்கிறது, அரசியல் பதவி உயர்வு, எதிர்ப்புகள் முறியடிக்கிறது, வழக்குகள் முடிவுக்கு வர்றது, உள்ள விஷயங்களை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது, திருமணம் போன்ற காரியங்களுக்கு அதுக்கான முயற்சி. உங்களுக்கு இல்லாட்டியும் உங்களுக்கு வயசாயிருந்ததுன்னா உங்கள் குழந்தைகளுக்காக, இல்லை உங்கள் பேரம்பேத்திக்காக, இப்படி முயற்சிகள், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். இந்த வாரம் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமத்தில் இருக்கும். பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல், கவனம். மற்ற நாட்கள் இந்த வாரம் சிறப்புக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கும். சனி வக்கரம் கொஞ்சம் உடல் அசதி சோர்வு இருக்கும். ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி விரயத்துக்கு வந்திருக்காரு. மறைஞ்சிருக்கலாம், 12ல் சுக்கிரன் இருக்கலாங்கிற விதி இருக்குது, நீசமாக இருக்குது. ஆனால் 8க்கு அதிபதி நீசமாகிறது நல்லதான். ஆனால் ஜென்மாதிபதியும் கூட ஒரு வகையில் இது மோசம் இல்லை. 8ல் இருக்கிற செவ்வாய் திங்கிழமையோடு உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா 2, 7 குடையவன். 2ன்னா பணம், குடும்பம், 7ன்னா மனைவி. 8ல் போய் இருக்கும்போது போன ஒரு மாதமாகவே ஒரு மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க செவ்வாயினால். முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதோட சனி வக்ரம் தாயாருக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்கும். தாயாரினுடைய உடல்நிலை, தாயாரோட பேசும்போது ஏதாவது கோபமாக பேசுவீங்க, அவங்க கண்ணில் தண்ணி விடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும். கொஞ்சம்
அவங்க இல்லாமல் நம்ம இந்த பூமிக்கு வரல. அவங்கள தெய்வம், ஃபஸ்ட்டு தெய்வம் அவங்க தான். நமக்கு வந்து நமக்கு உருவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அவங்க தான். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அப்போ அம்மாவுக்கு ஏதோ சரியில்லைன்னா உடனே வேலையை நீங்கள் லீவ் போட்டு கூட போய் பார்க்கணும். அந்த மாதிரி எனக்கு இருந்தாங்க. அவங்க வயசு மூப்புனால களமாயிட்டாங்க. ஆனாலும் அவங்கள நம்ம எண்ணாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இல்லை, மறக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இப்போ நினைக்கிறதுக்கு எங்கே இருக்குது? மறந்தால் தான் நினைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த பூமியில் அப்படி நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி எல்லாமே பணம்னு போயிடுச்சு. அதனால் பெற்றோரை பாருங்கள் தயவுசெய்து. அதில் முக்கியமாக அம்மாவுக்கு உடல் அசதி சோர்வு வந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பாருங்கள். அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு பசிக்கும் போது பால் கொடுக்காம இருந்தால் நம்ம இந்த பூமியில் இருந்திருக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அஷ்டார்த்தம சனி 5க்கு போயிட்டு வக்ரமாகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தொந்தரவு இருக்குது. அவங்க மனசு என்ன, உடல் மட்டும் இல்லை மனசையும் பாருங்கள். மனசு முகம் வாடி இருந்தால் நம்ம பார்க்கணும், நம்ம முகம் வாடி இருந்தால் அம்மா பார்ப்பாங்க. அந்த மாதிரியான நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த சிரமங்கள் குறையும்னா தட்சிணாமூர்த்தி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யார் அப்படின்னா அவங்க செவ்வாய். செவ்வாய் வந்து திங்கட்கிழமையிலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகுது. ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகுது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 6 நாட்களும் அதுக்கான பலன் தான் சொல்கிறேன். அப்புறம் அடுத்த வாரம் சொல்கிறேன். அதில் வந்து புதன், வியாழன் சந்திரனும் அஷ்டமத்துக்கு வரும். சந்திரன் அஷ்டமம், செவ்வாயும் வந்து அஷ்டமத்தில் இருக்கும். இந்த காலங்கள் 9 குடையவனும் ஜென்மாதிபதியும் அஷ்டமத்தில் இருக்கும்போது புதன், வியாழன் மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் யோசிச்சு அதையும் செய்யணும். மற்றபடி இந்த வாரத்தில் வந்து பொதுவாக வந்து ராசியாதிபதி 8க்கு போனாலும் குரு நல்ல இடத்தில் இருக்கவங்களுக்கு முக்கிய முடிவுகள். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இப்போது செவ்வாய் 8க்கு போகுது. இந்த ராசிக்கு எல்லாருக்குமே சரி இருக்காதா அப்படின்னா அப்படி இல்லை. செவ்வாய் திசையோ, செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் இருக்கும். அதாவது ஒரு கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமான இடத்துக்கு போகுதுன்னா அந்த கிரக திசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு பாதகமாக இருக்கும். வேறு கிரக திசாபுத்தி நடத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ பாதகம் இருக்காதுன்னு அர்த்தம். இப்போ குரு திசை அல்லது குரு புத்தி நடத்திட்டு இருக்குன்னு வைங்க உங்கள் ராசி லக்கணத்துக்கு. அப்போ அது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு பாதகமான இடத்துல போகாமல் இருக்கிற 7 இருக்குது. இது சாதகமாக திடீர்னு திருமண முடிவுகள், குழந்தை பாக்கியம், இடம் வீடு வாங்கிறது, கடன் அடைபடுறது, இப்படி முன்னேற்றங்களை கொடுத்துரும். இருந்தாலும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கும்போது பூமி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சகோதரர்களோட பேச்சுவார்த்தை, பங்காளிகளோட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் மென்மையான போக்கை கடைப்பிடிக்கணும். உடம்பில் இரத்த சம்பந்தப்பட்ட வகையான சில தொந்தரவுகள் சில பேருக்கு வரப்பாக்கும். அந்த செவ்வாய் புத்தியை நடக்கிறவங்களுக்கு, செவ்வாய் திசையை நடக்கிறவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைவு காட்ட பார்க்க போய் ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. எல்லாத்துக்கும் மேலே 8ல் செவ்வாய் இருக்கா, செவ்வாய்க்கிழமை ஆனால் நீங்கள் வந்து அசைவம் தவிர்த்துட்டு முருகனை வழிபடுங்க. ஒரு காவி வேட்டி கட்டிடுங்க. செவ்வாய்க்கிழமைனா ஆனால் இருந்தால், பெண்ணாக இருந்தால் நீங்கள் வந்து முருகனுக்கு போய் தெய்வம் போட்டு கும்பிட்டு வாங்க, செவ்வாழை கொடுத்து வழிபடுங்க. ஆக இந்த வாரம் முருகன் வழிபாடு, இந்த செவ்வாய் மாற்றம், செவ்வாய் பயிற்சிக்கு வர செவ்வாய்க்கிழமை போய் முடிஞ்ச ஒரு பாலாபிஷேகம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் மாற்றத்தினுடைய பாதிப்பு உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. மற்றபடி புதன், வியாழன் இதுலேயும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் இந்த வாரமும் நல்ல வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக சொல்லியிருக்கேன் முருக கடவுள். அது மலைமேல் உள்ள கடவுளா, தனிச்சு முருகனா, இல்லை வள்ளி தெய்வானுடைய முருகனா, மேற்கு பார்த்தா, தெற்கு பார்த்தா, கிழக்கு பார்த்தா, வடக்கு பார்த்தா நல்லா இல்லை. பொது பார்க்கலாம். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நல்லது. நான் அங்காரன்னா தனிச்சு இருக்கும். தனிச்ச முருகன் தப்பில்லை. தெற்கு பார்த்து தனிச்ச முருகனும், மேற்கு பார்த்து தனிச்ச முருகனும் இருந்தாலும் கும்பிடலாம், தப்பில்லை. ஆனால் எல்லா முருகனுக்கும் அந்த சக்தி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி வந்து குரு பகவான். இந்த ராசிக்கு குரு நல்ல இடத்துல இல்லை, சனி வக்ரத்தில் இருக்குது. சில தடைகள், தாமதங்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்குது. இரவு பகல் மாதிரி. நீங்கள் கால சூழலுக்கு ஏற்ப வாழ பழகிட்டால் எல்லா காலம் நல்ல காலம்தான். இப்போ வெள்ளி, சனி, சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். ஒரு முக்கிய நிகழ்வுகளை எடுத்து நடத்தக்கூடாது. மற்றபடி அடுத்தவங்க விசேஷத்துக்கு போகலாம், குடும்பத்தில் மற்றவங்க பேரில் இருந்தது பண்ணலாம், இதையெல்லாம் பண்ணலாம். கடந்த ஒரு சனி பயிற்சி ஆனதுலேருந்தே உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது,
வெளியூர் பயணம், திருமணம், குழந்தை பாக்கியம், மேற்படிப்பு, வழக்கு முடிவுக்கு வர்றது, இப்படியெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தான் நடந்துகிட்ருக்கும். கடந்த காலத்தில் இருந்ததை விட சிரமங்கள் குறைஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சார் இந்த சமயத்தில் தான் எங்கள் குடும்பத்தில், நான் பிறந்த குடும்பத்தில் அப்படி ஆச்சு, இல்லை எங்கள் மாமனார் குடும்பத்தில் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பாங்க. அது அவங்கவுங்களுடைய நேரம். உங்களால் தான் இன்னொருத்தருக்கு பாதிப்பு வருதுங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சே இன்னொருத்தருக்கு சொல்லணுன்னா கூட நான் எல்லா ஜோதிடர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தை ஜாதகம் பார்க்குறீங்க, அதுக்கு திசா புத்தி தந்தைக்கு பாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த குழந்தையினால தான் உங்களுக்கு சரியில்லைங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த குழந்தையோட ஜாதகத்தில் கூட உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது, இந்த டைம் எப்படி இருக்கீங்கன்னு. அது ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் முகத்தை பார்க்குறோம். அந்த நமக்கு முகத்தில் காயம் இருக்குன்னா அந்த கண்ணாடியே காயம் பண்ணிச்சு இல்லை, அந்த முகத்தில் இருக்கிற காயத்தை கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு குழந்தைகளோட ஜாதகத்தை வச்சு ஒரு பெற்றோருக்கு சொல்கிறது. அது அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஜாதகம் இருந்தால் தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஒருத்தர் வச்சு எல்லாருக்கும் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லை. ஆனாலும் அது கணக்கு போடலாம். இப்போது நம்மளது வச்சு கூட குழந்தைகளுக்கு சொல்லலாம். 5ஆம் இடத்தை வச்சு, 7ஆம் இடத்தை வச்சு மனைவிக்கு சொல்லலாம், 9ஆம் இடத்தை வச்சு அப்பாவுக்கு சொல்லலாம், 4ஆம் இடத்தை வச்சு அம்மாவுக்கு சொல்லலாம். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அந்த கணக்கில் துல்லியமாக வரோன்னா நம்ம ஜாதகம் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ அந்த வகையான நிலையில் இந்த ராசிக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால இணையோட முரண்பாடு வந்தாலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் இந்த வாரம் நல்ல வாரம். மற்றபடி பூமி வழியில் எல்லா வகையிலையும் அரசியல் இதிலெல்லாம் உங்களுக்கு முன்னேற்ற போக்கு இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இந்த வாரம் ஆஞ்சநேயர். அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்துக்கு போய் பாதசனியாக போய் வருடைய வக்ரத்தில் இருக்குது, வர ஐப்பசி முடிவு வரைக்கும். இது கொஞ்சம் உடல் அசதி, சோர்வு, காரிய தடை, தாமதம் இப்படி இருக்குது. இப்போ எக்ஸாம் எழுதி மார்க் வராமல் போகிறது வேறு, எக்ஸாமையே எழுதாமல் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சிந்தனை கொடுக்கும். அந்த மாதிரி நேரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்குது, தடை இருக்கும். இல்லை தடைங்கிறது வெளித்தடை விட உள்தடை அதிகமாக இருக்குது. உள்தடைனா மனத்தடை, உள்ளத்தடை தான் உள்தடை. அப்போது அந்த நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருந்தே தடை இருக்கிறதனுடைய நிலையாலேயே அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எடுக்க மாட்டாங்க. அதுக்கு கிரக நிலைகளுக்கு காரணம். ஆனால் அதே கிரக நிலைகள் வலுப்பெறும்போது உள்ளம் நமக்கு அந்த துணிச்சலை கொடுத்து நம்ம ஒரு முயற்சி எடுத்துருவோம். அப்புறம் நினைப்போம் இந்த முயற்சி முதலே எடுத்துருக்கோன்னு நினைப்போம். அது முடியாது, அந்தந்த காலகட்டத்திலாம் முடியும். ஆக ஐப்பசி வரைக்கும் சில தாமதங்கள், சில தடைகள் இருக்கும். ஆனாலும் குருநல் இடத்துல இருக்குது. உங்களுக்கு குருநல் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த பலவீனங்கள் அகலும். 7ஆம் இடத்துல புதன் இருக்குது, 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிருக்கிறது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆக மற்ற சனியை தவிர மற்ற கோச்சாரங்கள் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். படிப்பில் முன்னேற்றம். அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்காக நீங்கள் இப்போ முயற்சி எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் பலனடை போகிறீங்கன்னா, இப்போ அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ படம் எடுக்கலாம். அடுத்த வருஷம் நீங்கள் வாழை வெட்ட போகிறீங்கன்னா இப்போ வாழை வைக்கலாம், மஞ்சள் வைக்கலாம், இப்படி ஒரு கரும்பு வைக்கலாம். அப்படி நீண்ட நாள் பலன் தரத்தக்க வகையான விஷயங்களுக்கான முயற்சி. அடுத்த வருஷம் ஒரு புண்ணியாச்சம் நடக்க போகுதுன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு கடன் வாங்கி வீடு கட்டினாலும் கடன் கட்டி போடுவீங்க. இப்படியான முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். படிப்புக்கான முயற்சி, மேற்படிப்புக்கான முயற்சி அதெல்லாம் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுலாம் இருக்கும். அப்புறம் திசாபுத்தி ரொம்ப முக்கியம். திசாபுத்தி நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கெட்டிக்காரராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில். அதுக்கு முழுமையாக ஜாதகம் பார்க்கணும். இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் போகிற போக்கு பரவாயில்லைங்கிற அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு முயற்சிக்குரிய பலன் கிடைக்கும். உடல் அசதி, சோர்வு நீங்கள் பைரவரை கும்பிடுங்க. சனிக்கு குருவான பைரவரை கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனி ஜென்மத்தில் வக்ரம். அதாவது ஜென்மத்துக்கு சனி வந்தாலே முகம் கலையிலந்துடும். ஆமாம், முகம் இருண்ட மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த சில காரியங்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்படும் போது அந்த மனசு என்னடா இப்படி இருக்குங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. வருத்தத்தினுடைய வெளிப்பாடு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா அந்த அகத்தில் கொஞ்சம் வருத்தங்கள் நிறைய கொடுக்கும். ஒருத்தர் ஒத்துழைக்காத இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். நடக்காட்டி போயிட்டு போகுதுங்க. வாழ்க்கையில் நம்ம உடம்பு தான் முக்கியம்னு நீங்கள் முதல்ல இருக்கணும். அந்த வகையான நிலையில் நீங்கள் குடும்ப உறவுகள், வெளி பழக்க வழக்கங்கள், தொழில் வகையான நிலை இதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காதுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசாக இருந்தால் புரியாது, பெரிய வயசு உள்ளவங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருக்கணும்.
இல்லைன்னா பலர் உங்களுக்கு வெறுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிறோம். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசித்து செயல்படணும். ஆனால் சில சமயம் இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துருவோம். பிறர் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஒரு வரன் பார்க்குறதுனால சரி, ஒரு இடம் வாங்குறதுனால சரி, ஒரு தொழில் பண்ணுறதுனால சரி, ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதுனால சரி, எந்த ஒரு விஷயம், ஒரு பூமி கலாறு பண்ணுறதுனால சரி, ரொம்ப யோசித்து பண்ணணும். ஏன்னா பலவீனமான நேரத்தில் நாம் பலவீனமாக இருக்கும்போது பிறர் நம்மளை வந்து அபகரிச்சிருவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து வந்துட்டுருக்கிற நேரத்தில் ஈஸியாக சரியில்லாதவங்க வந்து உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அதனால் உங்களுக்கு பின் விளைவுகள் நல்லா இருக்காது. அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறனா கூட, ஒரு வரன் முடிவு எடுக்கிறனா கூட குருபலம் வந்ததுக்கப்புறம் சனியும் ஜென்மத்தை விட்டு போயிட்டா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். 2025 5வது மாதத்துக்கு மேலே பெட்டராக இருக்கும். ஆனால் திசாபுத்தி நல்லா இருந்ததுனாலும் சில பேருக்கு நல்லாயிருக்கும். திசாபுத்தியெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணமே இப்போ நிறைய பேருக்கு கும்பராசிக்கு நடந்திருக்கு, குழந்தையும் கிடச்சிருக்கு. அது வந்து அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய வலு, அப்புறம் திசாபுத்தியினுடைய அடிப்படை. கோட்சாரம் கொஞ்சம் பலம் இல்லை, அப்பப்போ உடல் கொஞ்சம் பின்வாங்கும், கொஞ்சம் சோர்வு இருக்கும், தேவையற்ற கவலைகள் இருக்கும். ஒன்று நடந்ததுக்கப்புறம் இது நடந்திருக்கக்கூடாதோ, அப்புறம் நடந்திருக்கணுமோங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் யோசனை தோணும், இந்த மாதிரிலாம் போகும். ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. சந்திரனுடைய போக்கு நல்லா இருக்கிறனால இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புக்குரிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக சனி கிரகம். தயிர் சாதம் ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம். சனி கிரக வழிபாடு உங்களுக்கு நல்லது பண்ணும். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலை சனி வக்கரம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. சில காரியங்களில் எடுத்து நடத்த முடியும். குரு நல்ல இடத்துல இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள், பணப்பற்றாக்குறை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் சில பேரோட எதிர்ப்புகள் இப்படியெல்லாம் இருக்க பார்க்கும். ஆனாலும் நிறைய பேர் பார்த்துட்டேன் நான். இந்த போன 2023 ஜனவரியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு மீன ராசிக்கு. 30லேருந்து 60 வயசுக்குள்ள எல்லாருமே வந்து சுப செலவுகள் பண்ணுறாங்க. அதாவது குழந்தைகளுக்கு திருமணம், ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்கிறது, பணமாக இருந்தால் அந்த பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய அல்லது கடன் கூட கொஞ்சம் வாங்கி ஒன்று செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது. நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துட்டேன். 30 வயசுக்குள்ளே 7.5 வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணுறதுல எல்லா வகையிலும். ஏன்னா அது நஷ்டம் கொடுத்துரும். அதே மாதிரி 30லேருந்து 60க்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து சுப செலவுகளை கொடுக்கும். 60லேருந்து 90க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும், ஆரோக்கிய தொந்தரவு கொடுக்கும். அதுவும் திசாபுத்தி மாரக திசையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹோமங்கள் ஆயில் ஹோமம் பண்ணிக்கணும். ஆனால் 2வது சுற்று 7.5 இருக்கிறவங்களுக்கு தனக்கான செலவாக இருந்தாலும் ஒரு வீடு, அசையா சொத்து முதலீடுகள், ஒரு சுபகாரிய செலவுகள், இப்படி சம்பாரித்து சேமித்து வச்சதை செலவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பமே ஒழிய இது வந்து பலவீனம் எடுத்துக்க முடியாது. திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சிறப்பாகவே உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். வர ஐப்பசி வரைக்கும் கடந்த ஒரு வருஷமாக இருந்த தடை தாமத கூட நீக்கி நீங்கள் திடீர்னு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனி வக்ரம் சில சமயம் வேகமான முன்னேற்றத்தை கொடுத்துரும். அதாவது மழைங்கிறத விட புயல் மழை நிறைய நீரை கொண்டு வந்து பூமியில் கொடுத்துருன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி கூட எல்லோரும் பேசக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் எல்லா காலம் இதே மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு வெளிநாடு போகிறது, வெளியூர் பிரயாணம், புதிய படிப்பு, அதுக்கான பயிற்சி முயற்சி இதெல்லாம் இருக்கலாம். இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.